வணக்கம். ஒரு இனத்தினுடைய தனித்துவ அடையாளம் தாய்மொழியாகும். தாய்மொழியை போற்றி பாதுகாப்பதற்கான சர்வதேச நாளாக இன்றைய நாள் அமைந்துள்ளது. இன்றைய நாள் சர்வதேச தாய்மொழிகள் தினமாகும். அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான மொழி எனும் துணைப்பொருளில் இவ்வருட தாய்மொழி தினமானது அனுஷ்டிக்கப்படுகின்றது. வணக்கம், நான் ஜீவானந்தம் லாவண்யன். மொழி சார்ந்த பற்றென்பது தாயன்புக்கு நிகரானது. ஒரு இனத்தின் இருப்பையும் எதிர்கால நீட்சியையும் உறுதிப்படுத்துவதில் தாய்மொழியினுடைய பங்கு அளப்பரியது. கடந்த 1952 ஆண்டு இதே போன்றொரு நாளில் வங்காள மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க கோரி தலைநகர் டாக்காவில் நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது உயிர் நீத்த 4 மாணவர்களின் நினைவாக 1999 ஆண்டு இந்த நாள் சர்வதேச தாய்மொழி தினமாக யுனெஸ்கோவால் பிரகடனம் செய்யப்பட்டது. உலகிலேயே முதல் முறையாக ஒரு மொழியின் அடிப்படையில் அப்போதைய வங்கதேசம், இப்போதைய பங்களாதேஷ் என்ற தனியொரு நாடு உருவாக இந்த போராட்டமே வழிவகுத்தது. இந்த பின்னணியில்தான் தாய்மொழியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் சர்வதேச கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோ வங்கதேசத்தின் மொழிப்போர் தொடங்கிய பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாளாக ஆண்டுதோறும் கொண்டாட வேண்டும் என 1999 நவம்பர் 17 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கமைய 1999 ஆண்டு பிப்ரவரி மாதம் 21 நடைபெற்ற பொது மாநாட்டின் 30வது அமர்வில் இந்நாளை அனைத்துலக தமிழ் மொழி நாளாக யுனெஸ்கோ அறிவித்திருந்தது. பல்வேறு சமூகங்களின் மொழி, பண்பாடு, கலாச்சாரத்தின் தனித்தன்மையை பேணி பாதுகாக்கும் நோக்கிலான கவசமாக இன்றைய நாள் கொண்டாடப்படுகின்றது. உலகளாவிய ரீதியில் 8324 மொழிகள் பேசப்படுவதாக யுனெஸ்கோ தெரிவிக்கின்றது. இவற்றில் 7000 மொழிகள் இப்போதும் பயன்பாட்டில் உள்ளதாக யுனெஸ்கோ கூறுகின்றது. எவ்வாறாயினும் மிக வேகமாக மாறிவரும் இவ்வுலகில் மொழிகள் அருகி வருவதால் மொழியியல் பன்முகத்தன்மை அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் யுனெஸ்கோ சுட்டிக்காட்டுகின்றது. தாய்மொழியில் கற்பதென்பது புரிதல், ஈடுபாடு, விமர்சன சிந்தனையை மேம்படுத்துகின்ற நிலையில் உலகில் 40% தமது தாய்மொழியில் கல்வியை தொடர்வதில்லை. இவை யுனெஸ்கோவினால் வழங்கப்பட்ட தகவல்களாகும். சரி, இப்போது நாம் எமது தாய்மொழியான தமிழ் மொழியின் சிறப்புகளை பற்றி ஆராயலாம். தாய்மொழி தமிழினுடைய சிறப்புகள். எமது தாய்மொழியான தமிழ் மொழியின் சிறப்பை இந்நாளில் அறிந்து கொள்வது மிகவும் இன்றியமையாததாகும். 2500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த மொழி தமிழ் மொழி. பண்டைய இலக்கியங்கள் இன்றும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உள்ளமை தமிழுக்கே உரிய சிறப்பென்றால் அது மிகையாகாது. உதாரணமாக ஆத்திச்சூடி சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் இயற்றப்பட்டது. திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் இயற்றப்பட்டது. இந்த இரு நூல்களின் கருத்துக்களை இன்றும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தமிழின் மிக பழமையான நூல் தொல்காப்பியம். இது தமிழ் இலக்கணத்தை விளக்கும் நூல் என்பதுடன் கிறிஸ்துவுக்கு முன் 400ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்நூல் இயற்றப்பட்டது. இவ்வாறான சான்றுகள் தமிழ் மொழி காலத்தால் முற்பட்டது என்பதை மிகச் சிறப்பாக எடுத்து காட்டுகின்றது. தமிழ் பேசும் மக்களின் சக்தியாய் தமிழை வளர்த்த போசகர்கள் அதிகம். ஔவையார் தொட்டு இன்றைய கவிஞர்கள் வரை தமிழை செய்யுள் வடிவிலும் அனைவருக்கும் இலகுவாய் புரிந்திட செய்யும் வகையிலும் கவிவரிகளால் சிந்தனை கடலால் அபிஷேகம் செய்தவர்கள் பலர். தாய்மொழி ஒரு இனத்தினுடைய அடையாளம், ஒரு இனத்தினுடைய பெருமை, ஒரு இனத்தின் இருப்பின் ஆதாரம். தொல்காப்பியரும் நன்னூலாரும் முன்றாசு கவிஞரும் பொய்யாமொழி புலவரும் ஔவை பிராட்டியாரும் தமிழ் தலை தோங்க அமுது செய்தவர்களாக இன்றளவும் சங்கத் தமிழாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது மிகையாகாது. திகட்ட திகட்ட தமிழை பாடி மகிழ்ந்த அனைத்து புலவர்களும் கவிஞர்களும் சொற்விற்பனர்களும் இன்றைய நாளின் தலைவர்களாக போற்றப்பட வேண்டியவர்கள். 20ஆம் நூற்றாண்டின் தவப்புதல்வன் ஆசுகவிக்கு பின்னர் அவன் வழியில் வந்த பல கவிஞர்கள் தம் தம் பாணியில் தமிழ் வளர்க்கின்றார்கள். 1000ஆம் ஆண்டுகள் கடந்து அலியா சிறப்பை பெற்ற எம் தாய்மொழி தமிழை வளர்க்க அயராது உழைத்த அத்தனை ஆன்றோர்களும் சான்றோர்களும் இன்றைய நாளில் நினைவு கூறத்தக்கவர்கள். தமிழன்னைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் செம்மொழி என்னும் கௌரவம் வழங்கப்பட்டதை இவ்விடத்தில் நாம் நினைவு கூற வேண்டும். ஒரு மொழி செம்மொழியாக வேண்டும் என்றால் குறைந்தது 1000 ஆண்டுகளாவது பழமை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். காலத்தால் முற்பட்ட தமிழ் மொழி 2004ஆம் ஆண்டு செம்மொழி என பெருமை பெற்றது. தொன்மை, தனித்தன்மை, பொதுமை பண்பு, நடுநிலைமை, தாய்மை, தனித்தியங்கும் தன்மை, இலக்கண இலக்கிய வளம், கலைநயம், உயர்ந்த சிந்தனை, மொழி கோட்பாடு போன்ற பண்புகளை கொண்டதால் தமிழ் செம்மொழி என பெயர் பெற்றது. உலகில் உள்ள 7102 மொழிகளில்
7 மொழிகள் மாத்திரமே செம்மொழி அந்தஸ்தை பெற்றுள்ளன. அதில் தமிழ் மொழி மட்டுமே செம்மொழிக்காக 11 தகுதிகளையும் பெற்றுள்ளது. தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கம் வகித்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் நோக்கங்களில் ஒன்றாக காணப்பட்டது. இதற்கமைய முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே ஜூன் 6ஆம் தேதி தமிழ் செம்மொழிக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்கா தமிழும் சங்கைய முழங்கு என்னும் வரிகளுக்கு ஏற்ப நம்முடைய மொழி இன்றும் என்றும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் என்பதில் எவ்வித ஐயப்பாடுகளும் இல்லை.